அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்திலே அப்படியே பட்டியலிடுகிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் யார்? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியாக நிற்பார்கள் அப்படின்னு துவங்குது இந்த அத்தியாயம். கிட்டத்தட்ட வரிசைப்படுத்துகிறான் அல்லாஹ், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த தன்மைகளில் ஒன்று வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்னவென்றால், அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொருளும் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும், இந்த ரெண்டையும் அவர்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கொடுத்த வாக்கையும் பாதுகாப்பார்கள், அதே மாதிரி ஒப்படைக்கப்பட்ட பொருளுக்கும் அமானிதத்திற்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்லொன்று செயல் ஒன்று அப்படி கிடையாது. ஒரு வாக்கு கொடுத்துட்டால் கூடிய மட்டும் அந்த வாக்கை காக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். இது மூமின்களுடைய உயர்தரமான பண்பு, இருக்க வேண்டிய பண்பு என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், பாருங்கள். அர்பஉன் இதா குன்ன ஃபீக ஃபலா யதுர்ரன்னக மா ஃபாத்தக மினத் துன்யா. 4 விஷயம் நான் சொல்லித்தரப் போகிறேன். இந்த 4 உங்களிடத்தில் இருந்தால் உலகமே உங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை. இந்த 4 மட்டும் உங்களிடத்தில் இருந்து விட்டால் மொத்த உலகமே உங்களை விட்டு தப்பி போனாலும் பரவாயில்லை, அது பெரிய விஷயம் கிடையாது. 1, இந்த 4 அதை விட பெருசுன்றாங்க. உலகத்தை விட பெரியது. உலகத்தை மொத்தத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வதை விட நான் சொல்லக்கூடிய இந்த 4 பெரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிதுக்கு ஹதீஸின், பேச்சில் உண்மை. பேச்சில் உண்மை, அதற்கு மட்டுமே முக்கியத்துவம். 2வது ஹிஃபது அமானத்தின், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய பண்பு. 3வது சொன்னாங்க ஹுஸ்னு ஹலீகத்தின், நல்ல உயர்ந்த நற்குணம். நற்குணம் என்பது எதிலே வெளிப்படும்? நம்முடைய செயலில் வெளிப்படும், நம்முடைய பேச்சில் வெளிப்படும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் வெளிப்படும், இதெல்லாம் வெளிப்படும். 4வது சொன்னாங்க இஃபத்து துஅமத்தின், சம்பாதியத்திலே உணவு உண்ணுவதிலே பேணுதல். அதில் ஏதாவது ஹராம் கலந்துடக்கூடாது, வேற ஏதாவது தடுக்கப்பட்ட விஷயங்கள் கலந்துவிடக்கூடாது என்பது மீது உண்டான பேணுதல். இந்த 4ம் உலகமே கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது அப்படின்னா அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 4ல் ஒன்று தான் அமானிதத்தை பேணுதல். அமானிதம் என்றால் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு திருப்பி கேட்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு, அது ஒரு அமானிதம் தான். ஆமாம், கொடுத்தால் அதை கொடுத்தவர் உரியவர் வந்து கேட்கும் நேரத்திலே மிகச்சரியாக திருப்பி ஒப்படைத்து விடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே, தான் நபியாக மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த மக்கள் அவருக்கு வைத்த பெயர், நாயகத்திற்கு வைத்த பெயர் சாதிக், உண்மையாளர். 2வது பேர் அல் அமீன், நம்பிக்கையாளர். நம்பிக்கையாளர்னா வாக்கிலையும் நம்பிக்கையாக இருப்பார், கொடுத்த விஷயத்திலே நம்பிக்கையாக இருப்பார், அமானிதத்தை பேணுவதில் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்ற பெயரை அந்த குஃபார்கள் வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் வெளியூருக்கு இவர்கள் போனால், அதாவது அந்த மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் போனால், ஏதாவது ஒரு பொருள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எடுத்துட்டு வந்து நேர ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து தான் போவாங்க. முகமது நபி இடத்துல கொடுத்து, இது நபித்துவத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, நபித்துவத்துக்கு பின்னாடி நடந்துச்சு. நபி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு எதிர்த்தார்கள், கொள்கையில் தான் எதிர்த்தார்களே தவிர அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் எதிர்க்கவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் எதிர்க்கவே இல்லை. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப தூய்மையானவங்கன்றதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, பொருளை ஒப்படைத்தால் அதை பாதுகாத்தல் என்பது ஒரு விதமான அமானிதம். உரியவர்களிருந்து கேட்கும்போது கொடுத்து விடுதல். ஒரு சில சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம், இல்லை அப்போ கொடுத்தது வேற, அது இப்போ எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நழுவி போவதோ, அல்லது அதை எப்படி அதிலிருந்து தன்னை அப்படியே விடுவித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதோ, இதுவெல்லாம் மோசடியின் உச்சகட்டம். அதற்கான தண்டனையும் அதற்கான
மிக கொடுமையான பின்விளைவையும் அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்பதை பல்வேறு இடங்களிலே நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்போ பொருளில் அமானிதம் என்பது ஒன்று, இன்னொன்று பேச்சில் அமானிதம் இருக்கிறது. 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், இந்த பேச்சு வெளியே போகக்கூடாது என்பதை தெளிவாக வெளிப்படையாக சொன்னாலும் சரி, அல்லது ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னால் இங்கேயும் அங்கேயும் இப்படி அப்படி பார்த்துட்டு ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு தகவல் சொல்றாரு அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும், இந்த தகவல் வெளியே கொண்டு போவதற்கு தகுதியற்றது, இதை வெளிப்படுத்தக்கூடாது என்பது அதனுடைய பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிஸுகளும் அமானிதம் தான், சபையும் அமானிதம் தான். சபையில் பேசக்கூடிய விஷயம் அவர்களின் அனுமதியின்றி 4வது நபரின் காதுக்கு போகக்கூடாது, அது அமானிதம் தான் அது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஒரு நிகழ்ச்சி, உமர் ரலியல்லாஹுடைய மகள் சையதத்துனா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார். ரசூலுல்லாஹுடைய துணைவியாராக ஆகுவதற்கு முன்னாடி இவங்க வேற ஒருத்தவங்க நிக்காஹ் செஞ்சிருந்தாங்க. அந்த அவர் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போனதற்கு பிறகு மறுமணம் செய்ய வேண்டும். யாருக்கு? தான் மகளுக்கு. உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க தான் மகன் ஹப்ஸா ரலியல்லாஹுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். யாருக்கு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படி தன்னுடைய பொண்ணை போய் கேட்கறதுக்கு போறாங்க, யாராவது நிக்காஹ் செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி. அவங்க விரும்பினது அபூபக்கர் நாயகத்துக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை உமர் ரலியல்லாஹுக்கு. அபூபக்கர் நாயகத்தை போய் கேட்டாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை உங்களுக்கு நான் தரணும்னு ஆசைப்படுறேன். அபூபக்கர் நாயகம் சரின்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை, அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டாங்க, பதிலே சொல்லலை. இதை கேட்டவொன்னு எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே இருந்துவிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு இது பெரிய வருத்தம். இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம், எதுவுமே சொல்லாமல் அப்படி கடந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதை அடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க. இந்த மாதிரி என்னுடைய பெண், அவங்களுடைய கணவர் வஃபாத் ஆயிட்டாரு, அவங்கள உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை நான் இப்போ நிக்காஹ் செய்யறதா விருப்பம் இல்லைன்ட்டாங்க. உங்கள் மகளை நிக்காஹ் செய்யறதுக்கு இப்பொழுதுக்கு எனக்கு சரி சொல்லிடலாம், தப்பு இல்லை, முடியாது, அது ஓப்பனாக சொல்லிடலாம் முகத்துக்கு முன்னாடி. அதை சொல்லி போடுறது நல்லது. அவங்க போன பின்னாடி அதை பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறத விட முடியுமா முடியாதா முகத்துக்கு நேராக சொல்லிவிடுறது நல்லது. உஸ்மான் ஏதாவது சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழியுது, அதை பெருசாக நினைக்கல உமர் ரலியல்லாஹு. கொஞ்ச நாள் கழியுது, அல்லாஹ்வுடைய நாட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா நாயகிய பெண் கேட்டு ஆள் அனுப்பி அடுத்து முகமது நபிக்கும் ஹப்ஸா நாயகிக்கும் நிக்கா முடியுது. உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் நிக்கா முடிஞ்சுதா. அதற்கடுத்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்சுக்கும் போது பழைய விஷயத்தை உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஏங்க என் பொண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சி நான் ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, எனக்கு பெரிய வருத்தம் அது தெரியுமா. உஸ்மான்கிட்ட கூட போய் கேட்டேன், அவரு கூட சொல்லிட்டாரு என்னையால் முடியாதுங்கன்ட்டார், எனக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் சொல்லவும் கிடையாது, ஆமானும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, அது எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தம் தெரியுமா, உண்மையிலேயே உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. ஒருத்தர் மேலே ஒரு வருத்தம் இருக்குன்னா சொல்லிடலாம், முன்னாடியே கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் சொல்லிடலாம். அதை மனசுலேயே வச்சு பாரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். இப்படி செஞ்சிட்டாரு நினைக்கிறது தான் பெரிய வழி. கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சு பேசிடலாம், பேசினால் எல்லாம் முடிந்து போகும். பேசினால் முடியாத விஷயம் என்பது எதுவுமே கிடையாது. அது குடும்ப விஷயமாகட்டும், 2 நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும். உமர் ரலியல்லாஹு சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அப்படி நினைச்சிட்டீங்க எனக்கு தெரியும், உண்மையிலே தெரியும் எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை நபியிடத்தில் கேட்டிருந்தேன், அதற்காக வேண்டிதான் அந்த நேரத்தில் நான் மௌனம் காத்தேன். என்ன கேட்டேன் தெரியுமா? உங்கள் மகள் ஹப்ஸாவினுடைய கணவர் இறந்தவுடன் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹும் நானும் பேசிக்கொண்டோம். அப்போ பேசும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹப்ஸாவுடைய கணவர் வேற இறந்துட்டாரு, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளை அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் நான் நிக்காஹ் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் வாய்ப்பை தந்தால் நான் நிக்காஹ் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணேன், நபி செய்கிறாங்களா இல்லையான்னு. நபி செய்யலை அப்படின்ற ஒரு நிலை வந்தால் நான் உங்கள் பிள்ளையை நிக்காஹ் செய்யலாம் நினச்சிருந்தேன். ஆனால் எப்போ நபி இதை சொல்லிட்டாங்களோ அதை அவங்க அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் என்னை கேட்குறீங்க, நான் நிக்காஹ் செஞ்சுக்கிறீங்களா என் பிள்ளைன்னு சொல்லி, இல்லை ரசூலுல்லாஹ் அப்படி நினச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் நபியிடத்தில் கேட்ட விஷயத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு சொன்னதாக ஆகிவிடும். அது அமானித மோசடி. சொல்ல வாக்கை பேணாமல் அதை பாதுகாக்காத மோசடிக்கு நான் ஆளாகி விடுவேன். எனவே தான் சொல்லாமல் இருந்தேன். அல்லாஹ்வுடைய நாட்டம், அவங்களே நிக்காஹ் செஞ்சுக்கிட்டாங்க.
ரொம்ப நல்லதுன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கட்டி அணைத்து எவ்வளவு உயர்தரமான குணத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள், உங்களை போய் தப்பா நினைச்சிருனேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக பார்க்கிறோம். அப்போ அமானிதம் என்பது நம்முடைய பொருளிலும் இருக்க வேண்டும். அதே போன்று கொடுத்த வாக்கு, ஒரு சபையில் பேசப்படுகிற விஷயம், அது சாதாரண விஷயமா இருந்தாலும் சரிதான், அந்த சபையை தாண்டி மூணாவது நபருக்கு காதுக்கு போகக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக சொல்லிவிட்டாங்கன்னா இது சொல்ல வேண்டாம், நமக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னாங்கன்னா அந்த ரகசியத்தை பாதுகாக்கணும். குறிப்பாக பெண்கள் பாதுகாக்க வேண்டும். எப்போ பெண்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இதை பேணி பாதுகாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஊர் முழுக்க சொல்லிடுவாங்க இல்லையா? எனவே அன்புக்குரியவர்களே, வாக்கு பேணுதல் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் அமானித பேணுதல் என்பது முக்கியம். அது நம்முடைய அடையாளம், மூமின் என்பதற்குரிய அடையாளம் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வல்ல ரஹ்மான் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.